தென்காசி உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. 6 கால யாகசாலை பூஜைகள் மகா பூரணாகுதியுடன் நிறைவடைந்தது. இன்று காலை மேளதாளம் முழங்க யாகசாலையிலிருந்து கடும் புறப்பாடானது. கோபுர கலசத்தை கருடன் வட்டமிட வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். கும்பாபிஷேக விழாவை தூத்துக்குடி செல்வம் பட்டர் தலைமையிலான 225 சிவாச்சாரியார்கள் நடத்தி வைத்தனர். பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று மாலை உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறை ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் நம சிவாய. 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 தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையை நாம் அனைவரும் பெரும் வண்ணமாக அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அழகான திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் பெரும் கருணை எல்லா பக்தர்களுக்கும் துணை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்னும் சில நிமிடத்திலே மேலே எல்லா கோபுரத்துக்கும் தீபாராதனை காட்டப்படும். அந்த தீபாராதனையை பக்த பெருமக்கள் இருந்த இடத்திலிருந்தே எடுத்துக்கொண்டு பொறுமையாக நிதானமாக அமைதியாக ஒவ்வொருவராக இங்கிருந்து செல்ல வேண்டும். இதோ அங்கே விமானத்திலே அம்மனுடைய விமானத்தின் அருகிலே தீபம் காட்டப்படுகிறது. உலகம்மையாரினுடைய விமானத்திலே தீபம் காட்டப்படுகிறது.